ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் குறிப்பாக ஈழத்தமிழ் புலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார். அஸ்வினி அம்பிகை பாகர். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் சென்ட் ஜோர்ஜ் பகுதியில் வசித்து வரும் இவர் ஈழத்தமிழ் பின்புலத்தைச் சேர்ந்தவர். இவர்களின் பெற்றோர்கள் ஈழத்தமிழர்கள். சிறுவயதில் ஹர்ட்ஸ்வீல் பொது பாடசாலையில் கல்வியை தொடங்கி மற்றும் ஆங்கிலிக்கன் பெண்கள் பாடசாலையில் பயின்றார் அஸ்வினி. சிட்னி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானத் துறையையும் சிட்னியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சட்டத்தையும் பயின்றவர். ஒரு வழக்கறிஞராக பணியிடங்களை நியாயமானதாகவும் தொழிலாளர்களுக்கு நியாயமான சலுகை கிடைப்பதையும் சிறிய வணிகங்களை செய்வோர் ஆதரிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் உறுதி செய்தார். 2022 ஜோர்ஜஸ் ரிவர் கவுன்சிலில் கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டார். டிக்கெட் இல்லாமல் பார்க்கிங் அபராதங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அபராதங்களுக்கான சரியான காரணங்களையும் வரி செலுத்துவோரின் பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதின் வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வை இவர் ஆதரிக்கின்றார். அஸ்வினி அம்பிகை பாகர் சமூக பணிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார். நாவற்குழியைச் சேர்ந்த கவிஞர் அம்பிகை பாகரின் பேர்த்தியார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்னி பார்டன் தொகுதியில் லேபர் கட்சி சார்பில் போட்டியிட்டு 66% மேலதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியீட்டி ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் செல்கின்றார். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அஸ்வினி அம்பிகை பாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.